போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்துட்டோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சொல்லும் பொருள், ஓகேங்களா? சொல்லும் பொருளும் இந்த சொல்லும் பொருளும் எங்க கேட்பாங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இந்த சைடு சொல்லு கொடுத்து இந்த சைடு பொருள் கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இல்லைன்னா கீழ்கண்டவற்றோட சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கேட்பாங்க. கட்டாயம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் தமிழில் இது இருக்கும், இது இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்தே பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் உள்ள புதிய தமிழ் புக், அதாவது 2019 எடிஷனில் உள்ள தமிழ் புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட்டு இயல் 1, ஓகேங்களா? இயல் 1ல் தமிழ் தேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இயல் 1 தமிழ் தேன். இதில் ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க, நிருமித்த. நிருமித்தோட பொருள் என்னன்னா உருவாக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பொருள், ஓகேங்களா? நிருமித்தன்னா உருவாக்கிய. நெக்ஸ்ட் விளைவுன்னா வளர்ச்சி, ஓகேங்களா? விளைவுன்னா வளர்ச்சி. நெக்ஸ்ட் சமூகம்னா மக்கள் குழு, ஓகேங்களா? ஒரு சமூகம்னா மக்கள் குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமூகம்னா மக்கள் குழு. நெக்ஸ்ட் அசதினா சோர்வு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அசதினா சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நெக்ஸ்ட் ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மேதினின்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், ஓகேங்களா? மேதினின்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ஓகேங்களா? ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, ஓகேங்களா? உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளோ தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளோ சொல்லும் பொருள் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 2வது இயல் பார்த்துறோம். 2வது இயல் இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்ல தலைப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ திங்கள்னா நிலவு, ஓகேங்களா? திங்கள்னா நிலவு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நெக்ஸ்ட் கொங்குன்னா மகரந்தம், ஓகேங்களா? கொங்குன்னா மகரந்தம். நெக்ஸ்ட் அலர்னா மலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அலர்னா மலர்தல். நெக்ஸ்ட் திகிரின்னா ஆணைச்சக்கரம். இந்த திங்கள் இருக்குல்ல, ஸோ இந்த திங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேடுங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. திங்கள்னா நிலவு, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் திகிரினா ஆணைச்சக்கரம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? திகிரினா ஆணைச்சக்கரம். எனக்கு தெரிஞ்சு திங்கள்ங்கிற கொஸ்டின் வந்து ஒரு 20 டைம்ல இருந்து 30 டைம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆணைச்சக்கரம் வந்து ஒரு 10 டைமாச்சும் கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொற்கோட்டு, ஓகேங்களா? பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேருனா இமயமலை, இதுவும் ரொம்ப முக்கியம். மேருனா இமயமலை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நாமநீர்னா அச்சம் தரும் கடல். இல்லை நாமம்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாமம்னா அச்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நாமம்னா அச்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்னு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அலினா கருணை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அலினா கருணை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்க. ஸோ நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட் காணினா நில அளவை குறிக்கும் சொல்லுங்க. இது பாரதியார் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு, காணி நீளம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உள்ளது காணினா நில அளவை குறிக்கும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாடங்கள்னா மாளிகைகள். ஒரு வருஷம் இந்த 3மே அப்படியே சொல்லி லைனா பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளங்க. சித்தம்னா உள்ளம் அப்படின்னு சொல்றது மீனிங். நெக்ஸ்ட் இயல் 3 பார்த்தோம்னா இயந்திர உலகம், ஓகேங்களா? இயல் 3ல இயந்திர உலகம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயன்ற வரை. நீங்கள் இயன்ற வரைன்னா முடிந்தவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம இயன்ற வரை நம்ம போராட்டி போகாது முடிந்தவரை. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. ஒருமித்துனா ஒன்றுபட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஔடதம்னா மருந்து, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஔடம்னா மருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஔடதம்னா மருந்து, ஓகேங்களா? ஞாபகம். இயல் 4ல் பார்த்தோம்னா கண்ணென தகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயல் இருக்கும். அதில் மாசரன்னா குறை இல்லாமல், ஓகேங்களா? மாசரன்னா எந்த ஒரு குறைவும் இல்லாமல். நெக்ஸ்ட் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, ஓகேங்களா? சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. நெக்ஸ்ட் தேசம்னா நாடுங்க. தேசம்னா நாடு. தூற்றும்படினா இகழும்படி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூத்தோர்னா மேலோர், பெரியோர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். மூத்தோர்னா மேலோர், பெரியோர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நெக்ஸ்ட் மேதைகள்னா அறிஞர்கள்ங்க. மேதைகள்னா அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நெக்ஸ்ட் மாற்றார்னா மற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க. மாற்றவர்னா மற்றவர். நெக்ஸ்ட் நெறினா வழி, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெறினா வழி, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெறினா வழி. நெக்ஸ்ட் வற்றாமல்னா குறையாமல், ஓகேங்களா? வற்றாமல்னா குறையாமல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க. இயல் 5 பாருங்க, பாடறிந்து ஒழுகுதல், ஓகேங்களா? அதுல நந்தவனம்னா என்னங்க? நந்தவனம்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நந்தவனம்னா
பூஞ்சோலை அப்படின்னு சொல்கிறோம். மனம்னா சோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியாக பார்த்துருப்போம். கானா வனம் சோலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதேமாதிரி நந்தவனம்னா பூஞ்சோலை. நெக்ஸ்ட்டு பண்ணுனா இசைங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. பண்ணுனா இசை, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார் உலகம், இதுவும் வச்சாங்க. லாஸ்ட் இயரில் தாரணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதோட மீனிங்ல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த பார் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தாரணினா இந்த பார்னா உலகம், இலைத்துன்னா பதித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெய்ப்புன்னா உண்மை, ஓகேங்களா. மெய்யினா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். நெக்ஸ்ட் ஆசார கோவை சொற்கள்ல சொல்லியிருக்காங்க. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, ஓகேங்களா. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல், ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல், ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 6ல் பாருங்க கடலோட விளையாடு. அதில் கதிர் சொல்றாருன்னா கதிரவனின் ஒளிங்க, கதிர் சொல்றாருன்னா கதிரவனின் ஒளி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2வது பாருங்க மின்னல் வரி அப்படின்னு சொன்னா மின்னல் கோடு அப்படின்னு சொல்லலாம், மின்னல் வரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு இயல் 7ல் பாருங்க பாரதம் அன்றைய நாற்றாங்கல்ல மெய்யினா உண்மை, ஓகேங்களா. மெய்யினா உண்மை ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தேசம்னா நாடு, ஓகேங்களா. தேசம்னா நாடு பார்த்துக்கோங்க. இயல் 8 எல்லோரும் மின்பெற்று இருக்கு. அதில் தண்டருள்னா குளிர்ந்த கருணைங்க, ஓகேங்களா. தண்டருள்னா குளிர்ந்த, தன்மைனாலே குளிர்ச்சி, ஓகேங்களா. தன்மை அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குளிர்ச்சி, ஓகேங்களா. குளிர்ந்த அப்படின்னு சொல்லலாம் மீனிங்கு. தண்டருள்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கூறுனா மிகுதிங்க, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. கூறுனா மிகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செம்மையா இருக்குன்னா சான்றோர் இருக்குங்க, சான்றோர் செம்மையாக வாழ்ந்துருக்காங்க, சான்றோர் செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் ஏவல்னா தொண்டுங்க, ஏவல்னா என்ன பொருள்னா தொண்டுங்க, ஏவல்னா தொண்டு. நெக்ஸ்ட் பராபரமேனா மேலான பொருளே, ஓகேங்களா. பராபரம்னா மேலான பொருள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பனினா தொண்டு, ஓகேங்களா. பனினா தொண்டு ஒரு செயல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எய்தும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். நெக்ஸ்ட் நிறைனா மேன்மைங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சு வச்சுருக்காங்க. நிறைனா மேன்மை. நெக்ஸ்ட் பொறைனா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள், இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, பொறைனா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பார்த்து வச்சுக்கோங்க. இயல் 9 பாருங்க அஞ்சனம்னா, அஞ்சினம்னா பயந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், அஞ்சினம்னா பயந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கருணைனா இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், கருணைனா இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். வீழும்னா விழும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க, வீழும்னா விழும். ஆகாதது முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆகாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நீள் நிலம்னா பரந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், நீள் நிலம்னா பரந்த உலகம். நெக்ஸ்ட் முற்றும்னா முழுவதும், முற்றும்னா முழுவதும். நெக்ஸ்ட் மாறினா மலை, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இது வந்து மயங்குழிலையும் கேட்பாங்க. மாறினா மலை, இந்த மாதிரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாறினா ஒன்று மாறி, பொருள் மாறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மயங்குழிலையும் இதை கேட்பாங்க. இந்த ரீ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரினா மலை, இந்த மாதிரினா வேறு வயிறு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கும்பினா வயிறுங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கும்பினா வயிறு, இதுவும் அடிக்கடி கேட்கறது. நெக்ஸ்ட் பூதளம்னா பூமிங்க, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. பூதளம்னா பூமி, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் 6ஆம் கிளாஸில் உள்ள 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொல்லும் பொருளும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டோட ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.